என்னுடைய ஃபேஸ்புக் அன்றைக்கி நான் பார்த்து கொண்டிருக்கும்போது, இன்ஃபேக்ட் ஐ சா பெனி இந்த திங், அவருடைய ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இருந்துச்சு. இதில் அவர் வந்து எப்படி டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ், தட் இஸ் ஃபிசிக்கல் பாடிக்கு, அதே மாதிரி நம்ம இன்னர் மேனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றொன்றும் போய் நரிஷ் பண்ணி அவனை பலப்படுத்துகிறது. It becomes part and parcel. He was telling that சாப்பிடுற சாப்பாடு வயிற்றில் போய் ஜீரணமாகி அதில் நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துட்டு ஒன்று அப்படியே உடகத்தில் செல்ஸாக மாறி தென் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அ பாடி மாற மாதிரி தேவ வசனம், தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவிக்குள்ளும் ஆத்மாக்குள்ள சென்று அது நம்மோடு இணைந்து நாம் அதே போலவே ஜீவிக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக போதித்து கொண்டிருந்தார். என்னால் முழுசாக கவனிக்க முடியல. என்றால் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தெரியும், இது டக்குன்னு மறைஞ்சி விடும். ஏன்னா ஐ ஆம் கனெக்டட் வித் பெனிஹின், பட் a lot of other items also come, other preachers, everything will come. Let us go back to last time we studied the book of Hosea, 4ஆம் அதிகாரம். ஹோசியா நம்ம முன்னாலே படித்தோம். இந்த புக்கில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு. இதில் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணவர் என்றும் அவள் அறியாமற் போனால் அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். இன்னைக்கு டுடே வேர்ல்டில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியம் இது. நீங்கள் போய் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் பாருங்கள், எல்லா வித விக்கிரங்களும் உட்காந்துருக்கும். இன்ஃபேக்ட் அது ஓனர் யார்? தேவனாகி கர்த்தர். அது கொடுத்தது யார்? அது கொடுத்தது, அது எதுக்காக கொடுத்தாரு? தன்னை பற்றி அறிவதற்காக. அது யாருக்கு கொடுத்தாரு? நம்மளுக்கு கொடுத்தாரு. அது நம்ம என்ன பண்ணுறோம்? தைரியமாக கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு கேட்டால் நாங்கள் இதெல்லாம் போட மாட்டோம். அப்படி பக்தி காட்டிடுறோம். நல்லதுதான், பக்தி காட்டுறது நல்லதுதான். ஆனால் இதை உண்டாக்குனவர், அன்னைக்கு ஒரு கிளிப் ஒன்று பார்த்துருந்தேன், ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், எப்படி கோல்டை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஐ காட், இட் இஸ் கோயிங் இன் த ஹீட்டட் ஃபார்ம். அதை போட்டு இது பண்ணி கடைசியில் லிக்விட் ஆக்கிட்டாங்க. அதை லிக்விட் ஆக்கி இவாப்ரேட் ஆக்கி திருப்பியும் அதை வச்சு கடைசியில் அந்த இதை வந்து அவனுக்கு எந்த மாதிரி கொண்டாடுறாங்களோ கோல்டு, தட் இஸ் 24 கேரட், நான் 24 கேரட்டு 22 நெக்ஸ்ட்டு அது என்னமோ தெரில, 22 கேரட்னா 22 கேரட்டு. அதுக்கேற்ற மாதிரி அதை அடிக்கிறாங்க, அடித்து உதச்சி அதை சரிப்படுத்துகிறாங்க. அது மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறானுங்க. அது ஏன்னோ அந்த ப்ராசஸ். நான் அந்த கோல்டாக இருந்தேன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். நல்ல உதை. பிஃபோர் பிகமிங் கோல்ட், லாட் ஆஃப் ப்ரூனிங் அண்ட் திஸ் திங்ஸ். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆர் பி லைக் கோல்ட் ஆர்? ஏன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து பரலோக ராஜ்யத்தில் போனால் கோல்டன் ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் அதர் ப்ரெஷஸ் மெட்டீரியல் மெட்டல்ஸ், 12 மெட்டல்ஸ் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவும் இருக்கும். ஆனால்
ஏசாயா 28 பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் 9 போட்டு இன்றைக்கி இது நம்ம அறியணும். வாட் வி லாஸ்ட், இது நம்மகிட்ட இருக்கிற வேண்டியது புறஜாதி மக்கள்கிட்ட போச்சு. We are not poverty-stricken people. We should not be. Because the owner of the world has given us. அதுக்கு சொல்கிறார் பாருங்க, தானியத்தையும் திராட்சை எண்ணெயும் கொடுத்துடணும், நான் வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்று. See, we have to come to the conclusion one thing, that God is the owner of everything. We cannot own anything. We are supposed to manage. இந்த உலகத்தில் நம்ம only we are managers. But efficiently manage. எஃபிஷியன்ட்லி மேனேஜ்னு சொன்னால் இருக்கிறத எஃபிஷியண்ட்டாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக இது பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற பொன்னும் பொருளும் வெள்ளியும் வாட் எவர் இட் கேன் பி யூஸ்ட் டுவர்ட்ஸ் த கிங்டம் ஆஃப் காட், ஸோ தட் காட் கேன் கிவ் அஸ் மோர். நேற்று இன்னொரு வசனமும் பார்த்துட்டு இருந்தேன், நான் படித்தேன். நான் உள்ளவனத்திலிருந்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத. இந்த லா இஸ் வெரி ஃபனி வேர்ல்ட்லி ஈக்கனாமிக் தியரி மாதிரி இல்லாமல் உள்ளவனிடத்தில் கொடுக்கப்படுமா, இல்லாதவற்றிலேருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுமா. நம்மளுக்கு எனக்கு வேண்டியது இயேசு. அவர் எடுக்கப்பட்டு போக வேணாம். நம்மளுக்கு we need Jesus. ரெண்டாவது இன்னொன்று but now let us go back to chapter 4. தேவன் சொல்கிறார் எனக்கு வழக்கு இருக்குது அப்படின்றாரு. அந்த வழக்கு 1ஆம் வசனத்திலிருந்து வாசி. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை. உண்மை, இந்த உண்மை எத்தனை பேர்கிட்ட இருக்கு? உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் கற்றுக்கணும், தேவனை பற்றிய அறிகிற அறிவு. இது இல்லைன்னு சொன்னால் we know nothing. Let us not limit Lord the Holy Spirit within tongues. ஒரு பீரியடில், தட் இஸ் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற போது, நான் கற்றுக்கிட்டு வந்த போதெல்லாம், தட் இஸ் இந்த லேட் 50s, early 60s. அப்போ நான் கற்றுக்கிட்டு 60லேருந்து நான் கற்றுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். 58 பிறந்தேன், 60s வரைக்கும் கற்றுட்டு வரேன். வாட் ஐ வாஸ் சீக்கிங் திஸ் பீப்புள் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். அந்த சமயத்தில் தான் பார்க்குறேன். என் சின்ன வயசுலேருந்து அதுதான் பார்த்துருந்தேன். அண்ட் இட் வென்ட் டு நான் பெரியவனாகி வரும்போது வரைக்கும் தே கெப்ட் அ ஸ்டாண்டர்ட். திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. பட் தட் இஸ் நாட் ஸோ. இட் இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். லெட் us not fix the Holy Spirit to the tongues alone. Holy Spirit is the person who propels everything. எல்லாத்தையும் பண்ணி ஒவ்வொரு 800 crore பீப்புளையும் இன்னைக்கு அவர் மானிட்டர் பண்ணி இருக்கிறாரு. நடுவில் பிசாசும் அவனுடைய காரியத்தை சாதித்து கொண்டு வருகிறான். நாம் பார்க்குறோம் எப்படி ஈரானில் எத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. யோசனை பண்ணி பார்த்தா அவங்கெல்லாம் கிறிஸ்துவை பற்றி அறியாமே செத்து போயிட்டாங்க. இனிமேல் அவங்கள கூப்பிட்டுட்டு அவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடையாது. யார் போய் சொல்லுவா? நோபடி. தைரியமாக அங்கே இருக்கிற ப்ரீச்சர்ஸ்க்கு நம்ம ப்ரே பண்ணலாம், அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியும் இது பண்ணலாம். அப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவும் இல்லை. இது
அது அடுத்தது வந்து பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. ஏன் இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு சொன்னா உலகத்துல, பிகாஸ் ஆஃப் we don't know who God is. And if we have come to know who God is, then we can always understand where we are going. The heart of God. In fact, let us turn our Bibles to Mark 7. The example, இன்றைக்கி நான் மத்தேயுவில் படித்தேன். அதில் அவ்வளோ எக்ஸ்பிளனேட்டரியாக இல்லை. மத்தேயுனுடைய டெய்லி போர்ஷன் ஆஃப் பைபிளில் அது மத்தேயு. ஸோ மார்க் வந்து 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது வந்து the creator says this is how we are going to get corrupted. In other words, he was filled with the Holy Spirit. ஆவியானவர் பேச வைக்கிறாரு, இந்த வார்த்தையெல்லாம் அவரை பேச வைக்கிறாரு. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ நம்ம தீட்டுப்படுத்துறதுன்னா, ஆக்சுவலாக நம்ம இஸ்ரேல் புத்திரர்கள் மாதிரி நம்மளும், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஹைஜீன்.